ஐ ஹவ் வெரி ஒன் டுடே நம்ம என்ன பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன்னா, இந்த கள்ளக்குறிச்சி இஷ்யூ பற்றி நம்ம பேசலாம்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, இதில் நான் இதுக்கு முன்னாடி சமூக ரீதியான இஷ்யூக்கள்லாம் நான் ஃபேஸ்புக் தளங்களில் தான் ஒரு கட்டுரை மாதிரி போட்டுட்ருந்தேன். இது பர்சனலாக இந்த தமிழக காவல்துறைக்கும் எனக்கும் சில விஷயங்கள் கடந்த ஒரு 2 வருடங்களாக நான் அந்த தமிழக காவல்துறையை பற்றி ஒரு நேரடி தொடர்பில் இருக்கனால இதை பற்றி நான் கொஞ்சம் இப்போ வீடியோ மாதிரி போட்டால் பெட்டராக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் கிட்டத்தட்ட ஒரு 57 பேர்கிட்ட இறந்து போயிட்டாங்க. இந்த 57 பேர் இறந்ததற்கான முழு பொறுப்பும் யாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, மக்களாகி நீங்கள் தான் நான் சொல்லுவேன் கண்டிப்பாக. ஏன்னு கேட்டால், மாற்று அரசியலை கொடுக்காம திரும்பி திரும்ப நீங்கள் திமுக அதிமுக மாற்றி மாற்றி இந்த அரசை கொடுக்குறனால தான் இவ்வளோ பெரிய சம்பவங்கள் இன்றைக்கி நடந்திருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். சிஎம் இன்றைக்கி எல்லா குடும்பத்துக்கும் 10 லட்சமோ 5 லட்சமோ அறிவிச்சிருக்காரு. சட்டப்பேரவையிலையும் அதிமுக போராட்டம் பண்ணிட்டு வெளியே வந்துட்டாங்க. ஸோ இது மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க ஆட்சியிலையும் இது மாதிரி தான் நடந்துட்டு இருந்தது. இது மக்களை முட்டாள்தனமாக்குறதுக்கு மாதிரி தான் நான் பதிவு நான் பார்க்குறேன். நான் அதோட முக்கியமாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா, அண்ணாமலை அவர்களும் சீமான் அவர்களும் இதை பற்றி பேசியிருந்த கருத்து கரெக்டான விஷயம். இதை நம்ம சிபிஐக்கு தான் மாற்றணும். ஏன்னா சிஐடிக்கு மாத்திரம்னா அது தமிழ்நாட்டு கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ இப்போ தமிழக அரசு ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதியை அறிவித்து 3 மாத காலங்களும் அறிக்கை விடுறதா சொல்லியிருக்காங்க. மறதி நம் தேசிய வியாதி. கூடி சீக்கிரம் தமிழக மக்களும் இதை பற்றி எல்லாம் மறந்துடுவோம். அதனால அந்த முன்கட்ட எடுப்புகளை தமிழக அரசு எடுத்துக்கிட்டு இருக்கு. நான் இதில் முழுசாக நான் என்ன நம்புறேன், நான் பார்க்குறேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, இதில் அதாவது ஸ்காட்லாந்து போலீஸ்க்கு இணையான இன்வெஸ்டிகேஷன் திறமைகள் உள்ளக்கூடிய ஒரு துறை நமது தமிழ்நாடு காவல்துறை. அந்த காவல்துறைகளுக்கு நிறைய களங்கள் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள், பொதுமக்களிடம் பணம் வாங்குறது, நிறைய இதெல்லாம் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் காவல்துறைகள் இருந்தாலும், இந்த இன்வெஸ்டிகேஷன் விஷயங்கள் இதெல்லாம் விஷயங்கள தமிழக காவல்துறை நம்ம அடிச்சுக்க முடியாது. அதை விட அவங்களுக்கு ஒரு இண்டிபெண்டன்சி ஃப்ரீயாக இல்லை. கண்டிப்பாக இந்த சம்பவத்துக்கு பின்னாடி ஏதோ ஒரு அரசியல் புள்ளிகள் கண்டிப்பாக இருந்திருக்க கூடும். ஏன்னா இன்றைக்கி ஒரு ரோட்டில் ஒரு போலீஸ்காரன் ஒரு டிரைவிங் லைசன்ஸ் நிப்பாட்டினாவே கவுன்சிலர் வந்துடுறாரு. கவுன்சிலர் பேரை சொல்லி இது பண்ணிடுறாங்க. சிஎம் ஃபஸ்ட்டு பதவி இருக்கும்போது ஆட்சிக்கு வரும்போது யாருமே காவல்துறைக்கு ஃபோன் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதாக அறிக்கை விட்டுருக்காரு அவர். ஆனால் அது நடைமுறையில் இருக்கா என்ன ஏதுன்னு தெரில. இன்றைக்கி ஒரு இன்ஸ்பெக்டரால் ஒரு ஆளுங்கட்சி சார்ந்த ஒரு வீட்டில் ஒரு தெரிஞ்ச ஒரு சார்ந்த ஒரு மேலே கூட எஃப்ஐஆர் போடுற அளவுக்கு ஒரு ஒரு பவர் அவங்களுக்கு இல்லை. கைவரங்கு கட்டப்பட்டு இருக்கிறது தான் என்பது உண்மையான விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா இதனால என்ன ஆகுது, எல்லா பழியும் தூக்கி காவலர்கள் மேலே விழுந்துருச்சு. பழிக்கேடா அவங்கள ஆக்கிட்டாங்க. இதில் மக்களும் என்ன நினைக்கிறாங்கன்னா, பணம் வாங்கிட்டு காவலர்கள் செய்யலை, அவர் 10 லட்சம் கொடுத்துட்டனால அவர் நல்லவர்கள் நினைக்கிறாங்க. அரசியல்வாதிகளை விட மிக மோசமானவங்க காசை வாங்கிக்கிட்டு தன் ஜாதி பேரில் எனக்கு சமூகத்தில் எனக்கு ஒரு அமைப்பை கட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு சில அரசியல் கட்சிகள் தன்னை தன் ஆட்சி பலத்தை ஏற்படுத்துறதுக்கு நீங்கள் வழிவகுக்கிறீங்க பார்த்தீங்களா. உங்கள் ஓட்டு காசுக்கு வித்துட்டோ இல்லை ஏதோ ஒரு சுயநலத்துக்காகவோ திரும்ப திரும்ப இந்த திராவிட கட்சிகளை வர வச்சு இந்த தமிழ்நாட்டுக்கு இவ்வளோ பெரிய சூழ்நிலைகளை ஏற்படுத்துறது மக்களாகி நீங்கள் தான். ஸோ இதற்கெல்லாம் நீங்கள் ஒரே தீர்வு என்னன்னா, கண்டிப்பாக மாற்று அரசியல் தான், வேற எந்த தீர்வுமே இல்லை. நான் ஏன் வரிஞ்சு கட்டிட்டு எனக்கும் தமிழக காவல்துறைக்கும் எனக்கு பர்சனலாக ஏற்பட்ட விஷயங்கள் எல்லாமே கசப்பான விஷயங்கள் தான். தமிழக காவல்துறையால் நான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன். ஏன்னா நான் திருச்சி மருத்துவக் கல்லூரியில் படிக்கும்போது 1ஆம் ஆண்டு நான் ரேக்கிங் செய்யப்பட்டு ஜூனியர் மாணவர்களை ரேக்கிங் செய்யப்பட்டு 2009ஆம் ஆண்டு தஞ்சாவூர் சிறையில் அடைக்கப்படுகிறேன். 3 நாள் சிறையில் இருந்தேன். இந்த 3 நாள் சிறையில் இருக்கும்போது என்னை சிறையில் கொண்டு போய் விட்டுறாரு காவலர். சிறையில் காவலர் விடும்போது, எப்போ அவங்க வீட்டில் பெயில் எடுத்துருவாங்க 3 நாளில், நீங்கள் உங்களுக்கு பெயிலுக்கு நீங்கள் வர்றது போது உங்களுக்கு லெட்டர் இங்கே வந்துடும். அந்த பஸ்ஸுக்கு உங்களுக்கு காசு இருக்காது, இங்கே லாக்கர் இருக்கும், உங்கள் பொருள்லாம் நீங்கள் வச்சுக்கலான்னு சொல்லி எங்களிடம் ஒரு 1500 ரூபாய் பெற்று இது மாதிரி ஒரு கீழ்த்தரமான செயல்களை செய்தது தான் காவல்துறை. எனக்கும் காவல்துறைகளுக்கும் இடையே நான் கசப்பான விவரங்கள் தான் நிறைய இருக்க ஒழிஞ்சு ஒரு சொல்லுகிற மாதிரி பாசிட்டிவான இதெல்லாம் எதுவுமே இல்லை. இருந்தாலும் நான் சமீப காலமாக சில வழக்குகள்லாம் நான் தொடர்ந்து இதனால் நீதிமன்றங்கள் காவல்துறைக்கு அடிக்கடி போயிட்டு இருக்க வரனால த மோஸ்ட் ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஜாப் காவல்துறை ஜாப் தான். ஏன்னா நீங்கள் ஒபே த ஆர்டர். அவங்க பாவம் அவங்களுக்கு நான் பர்சனலாக எனக்கும் தமிழக காவல்துறைக்கும் எந்த ஒரு நல்லது எனக்கு நடந்தது கிடையாது. ஆனால் அவங்க கூட இருந்து நம்ம பார்க்கும்போது சக மனிதனா நான் கொஞ்சம் நேரங்கள் காவல் நிலையத்தில் நிறைய நேரங்கள் இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் போது அவங்க மனநிலையை நான் புரிஞ்சுக்க முடியுது. ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஜாப். ஸோ அவங்களுக்கு ஒரு இண்டிபெண்டன்ஸே இல்லை. இண்டிபெண்டன்ஸி இல்லாமல் அதை பாருங்க, கலெக்டரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இருக்கிற 18 பேரை டிஐஜி அமலாக்கத்துறை அவங்கன்னு எல்லாத்தையும் மாற்றிட்டாங்க.
ஆனால் உண்மையான பிரச்சனை இதில் ஏதோ ஒரு அரசியல் தலையீடு இருந்ததுனால தான் இந்த விஷயத்தை அவங்களால அவங்களால ஒரு எஃப்ஐஆர் கூட போட முடியல. இதுக்கு பின்னாடி ஏதோ அரசியல் புள்ளிகளோட காரணிகள் இருந்திருக்கு, ஏதோ ஒரு தலையீடுகள் இருந்திருக்கனால தானே இது ஒரு கோர விபத்து நடந்திருக்கு. இந்த கோர விபத்திற்கு நம்ம வருத்தம் தெரிவிக்கிறத தாண்டி இது மாதிரி சம்பவங்களுக்கான உளவியலை நீங்கள் முதல்ல ஆராயணும். இந்த எலெக்ஷனுங்கிறது ஒரு கணித விளையாட்டு தான். அதை வச்சு தான் அரசியல் கட்சிகள்லாம் நம்மளோட விளையாடுது. ஸோ நீங்களும் ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி அந்த கணித விளையாட்டுகள் எல்லாம் ஆராய்ஞ்சு எப்படியெல்லாம் ஓட்டு பிரியுது, எந்தெந்த விதத்துலலாம் யார் அதிகப்படியான வாக்குகள் வருவாங்க, அதெல்லாம் கருத்தில் கொண்டு மாற்று அரசியலுக்கு எப்படி கொண்டு வரணுங்கிற சிந்தனையோட நீங்கள் அடுத்த முறை வாக்களிப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.